இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபோர்த் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷோ தட் ஏ ஸ்கொயர் மைனஸ் 3a மைனஸ் 7i2 இஸ் ஈக்குவல் டு அந்த O2 இல்லை 02 நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். ஓங்கிறது வந்து நம்ம 0 மேட்ரிக்ஸ் தான் இது. அப்போது இது வந்து 2ங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஆல்சோ 2/2 மேட்ரிக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. இது I3ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 3/3 மேட்ரிக்ஸ், I2ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2/2 மேட்ரிக்ஸ். இப்போ இந்த இதை எடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு ஏ கொடுத்துருக்காங்க, ஏ ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 டைம்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம வந்து லோயர் கிளாஸஸில் படிச்சிருப்போம். இப்போ ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஏ. நான் ரொம்ப சிம்பிளாக அழகாக 1 by 1 சொல்லித்தரேன். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் டக்குன்னு எல்லாருக்கும் டவுட்டாக இருக்கும். அது எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஏங்கிறது என்ன, கிவன் மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 5 3 -1 -2. இது வந்து ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ். அதே மேட்ரிக்ஸ் தான் திரும்ப எழுத போகிறோம். 5 3 -1 -2. இது வந்து நல்லா படிக்கிற பசங்களுக்கு ஓகே தான். இதில் வந்து எனக்கு ஓகே நான் போட்டு பார்க்கணும், எனக்கு 1 by 1 தெரியணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபர்ஸ்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் காலத்தையும் எடுத்துக்கணும். உங்களுக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் அதை எழுதிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரோ அப்படி எடுத்து எழுதுங்க, ஃபர்ஸ்ட் காலத்தை அப்படி எடுத்து எழுதுங்க. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் தென் செகண்ட் காலம். அப்போ ஃபர்ஸ்ட் ரோ என்னது 5 3, செகண்ட் காலம்ங்கிறது 3 -2. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், எத்தனை ரோ இருக்கோ அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் -1 -2. செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் என்ன 5 -1. அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ என்ன -1 -2. செகண்ட் காலம் 3 -2. அவ்வளோதான். இதுதான் மல்டிப்ளிகேஷன். இப்போ இதை வந்து இந்த கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணி போட்டாலே ரொம்ப ஈஸியாக வந்துடும். இப்போ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ் என்ன, ஃபர்ஸ்ட் இங்கே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, இங்கே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, அதுதான் கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸ். அப்போ 5 × 5 5 × 5. அடுத்தது ஆட் பண்ணணும் 3 × -1. இது முடிஞ்சிச்சா? நெக்ஸ்ட் இங்கே வாங்க. 5 × த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் என்ன 3. அடுத்தது செகண்ட் எலிமெண்ட் என்ன இங்கே 3. அங்கேயும் செகண்ட் எலிமெண்ட் -2. தட்ஸ் ஆல். அடுத்தது இந்த இதுக்கு எடுத்துக்கிட்டோன்னா -1 × 5 ப்ளஸ் -2 × -1. அதே மாதிரி இங்கே -1 × 3 ப்ளஸ் -2 × -2. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணி போடணும். சிம்பிளிஃபை பண்ணி போடுறதுனா இப்போது 5 5s are 25. 25 - 3 என்ன இருக்கும் 22. 25 - 3 22. அடுத்தது 15 - 6. 15 - 6 வந்து 9. நெக்ஸ்ட் -5 +2. இது வந்து -5 இருக்குது, இங்கே +2 இருக்குது, which is equal to -3. இங்கே என்ன இருக்குது -3 இருக்குது, இங்கே இங்கே +4 இருக்குது. ஸோ which is equal to 1. So a square is equal to 22 9 -3 1. நெக்ஸ்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ ஏ கொடுத்துருக்காங்க, I2னா என்ன சொல்லியிருக்கேன், I2ங்கிறது ஒன்றுமே இல்லை, நத்திங். I2 அப்படின்னு சொன்னால் தட் இஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1. இதுதான் வந்து I2. இப்போ இது எல்லாத்தையும் அவங்க கொடுத்துருக்க ஆப்ரேஷனாக நம்ம போட போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் a ஸ்கொயர் -3a -7i2ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ a ஸ்கொயர் -3a -7i2 which is equal to 0 நம்ம ப்ரூஃப் பண்ண போகிறோம். இப்போ a ஸ்கொயர் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் 22. அடுத்தது 9 என்ன வரும் 22 9 -3 1. இதுதான் a ஸ்கொயர். ஏங்கிறது கிவன் மேட்ரிக்ஸ். கிவன் மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 5 3 -1 -2. -7 × I2 என்ன 1 0 0 1. இப்போ இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும்.
ஆட் பண்ணணும் மீன்ஸ் மைனஸ்னா மைனஸ் பண்ணணும், ப்ளஸ்னா ஆட் பண்ணணும். இந்த சிம்பிள் ஆப்ரேஷனை பண்ணி ஈக்குவல் டு 0 கொண்டுட்டு வரணும். ஃபஸ்ட்டு வந்து 22 இருக்குது. இதை வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க மேத்ஸ் எனக்கு கஷ்டம், இந்த வீடியோ பார்த்தா எனக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த -3ஆல் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே ப்ளஸ் தானே வரும். அப்போ என்ன இருக்கும், -15, அடுத்தது -9, மைனஸ் இன்ட்டு மைனஸ் +3, அடுத்தது மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் -7ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். -7, 0, 0, -7. இப்போ எல்லாமே ஆட் பண்ணுறது தானே. ஆடிங்னா கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணால் போதும். மேட்ரிசஸில் வந்து எல்லாமே சேம் ஆர்டராக இருக்கணும். அடிஷனோட நம்மளுக்கு ரூல்ஸ் என்ன எல்லாமே சேம் ஆர்டராக இருக்கணும். அதே மாதிரி கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்ஸை ஆட் பண்ணி போடணும். அவ்வளோதான். அப்போ 22 த ஃபஸ்ட் எலிமெண்ட், இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து -15, இங்கே ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து -7. அடுத்தது செகண்ட் எலிமெண்ட் சொன்னீங்கன்னா 9, செகண்ட் எலிமெண்ட் -9, அங்கே 0. நெக்ஸ்ட்டு -3 +3 0. நெக்ஸ்ட்டு 1 +6 -7. ஸோ இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லாமே 0 தான். இது வந்து 22 - 22 0, 9 - 9 0, இங்கேயும் 0, இங்கேயும் 0. ஓகேவா? அப்போது 0 மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு. தட் இஸ் ஆல்சோ 2/2 மேட்ரிக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு O2. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் இல்லையா? இப்போது இதை வச்சு ஹென்ஸ் ஃபைண்ட் அப்படின்னு சொன்னால் இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? A இன்வர்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணியாச்சு இல்லையா? நெக்ஸ்ட்டு வந்து A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். டு ஃபைண்ட் A இன்வர்ஸ். A இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம டிட்டர்மினண்ட்டோ இல்லை அட்ஜாயிண்ட்டோ இதில் கண்டுபிடிக்கணும் தேவையில்லை. இப்போ நம்மளுக்கு என்ன ப்ரூஃப் பண்ணியிருக்கோம்? A² - 3A - 7I இஸ் ஈக்குவல் டு 0 சொல்லியிருக்கோம் இல்லையா? அப்போது ப்ரீ மல்டிப்ளையிங் பை A இன்வர்ஸ். A இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். A இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணால் A² - 3A - 7I இஸ் ஈக்குவல் டு A இன்வர்ஸ் இன்ட்டு 0. அப்போது A இன்வர்ஸால் மல்டிப்ளை பண்ணோன்னா A² -3 இன்ட்டு A இன்வர்ஸ் இன்ட்டு A -7 இன்ட்டு A இன்வர்ஸ் இன்ட்டு I விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோன்னு சொன்னால் நமக்கு என்ன வரும்? Aன்னு இருக்கும். -3 இன்ட்டு A இன்வர்ஸ் இன்ட்டு A இன்வர்ஸ் இன்ட்டு A இஸ் ஈக்குவல் டு I. இது வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்ம். சாதாரணமாக நம்ம என்ன சொல்லுவோம்? A⁴ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லுவோம் இல்லையா? A⁴ இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வந்து 1ங்கிறது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. பட் அதே மேட்ரிக்ஸில் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஐன்னு தான் யூஸ் பண்ணுவோம். ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை டினோட் பண்ணும். ஸோ A - 3I இஸ் -7A இன்வர்ஸ். திட் இஸ் கால்ட் as 1. ஓகேவா? A இன்வர்ஸோட ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணோன்னா A இன்வர்ஸ் தான் வரும் which is equal to 0. பட் we need 7A இன்வர்ஸ். A இன்வர்ஸ் தான் நமக்கு வேணும். அப்போ 7A இன்வர்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. மற்றதெல்லாம் அந்த சைட் கொண்டு போங்க. அப்போ -A + 3I. ஓகேவா? அப்போது A இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/7. நான் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போது A - 3I. ஓகேவா? So which is equal to 1/7. First matrix என்ன? A is equal to 5, 3 - 1 - 2 -3I. 3I நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணியே சொல்லிடுறேன். 0 3 and then 0 3 3 0 0 3. So which is equal to 5 - 3 3 - 0, அடுத்தது -1 - 0, நெக்ஸ்ட் வந்து -2 - 3 which is equal to 1/7 2 3 -1 -1. So A inverse is equal to, simply we get this one.